வெல்கம் டு பட்டர்ஃப்ளை தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி 10 நிமிஷத்தில் எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. என்றைக்குமே வெங்காயம் கார சட்னிக்கு வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் இருந்தால் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியும் வெட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் என்றைக்குமே உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். அதில் 1 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டால் நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி கூட, தோசை கூட, இல்லை சப்பாத்தி கூட எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இப்போ இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்காக அரைச்சிருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லான கார சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமே, லைக் பண்ணிக்கலாமே, ஷேர் பண்ணிக்கலாமே. தேங்க்யூ.